கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்னாலஜியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக் இன் ட்ரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து. ஸோ இப்போ தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து 2025 படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாகவே வாக் இன் ட்ரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு எதாவது சம்திங் மோட்டிவேஷன் தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறது முன்னாடியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ வாக் இன் ட்ரைவ் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் ஆன் 23rd May and 24th May அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாக் இன் ட்ரைவ் 2025 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து ஸோ யாருக்கு வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க HCL டெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23rd May and 24th May. நான் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தென் 23rd அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டுமாரோ தான். ஸோ 24th அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி போய் நாளைக்கு போய் அட்டன் பண்ண முடிகிற பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டர்டே போயிட்டு அட்டன் பண்ண முடிகிற பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நாளைக்கு போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன். salary பேக்கேஜ்மே 2.5 to 3 LP அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா 23rd and 24th அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 11:30 AM to 3 PM அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 11:30 AM நீங்கள் பிஃபோர் ஒரு 1 hour அங்கே முன்னாடியே போய் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி சோழிங்கநல்லூர் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அங்கே போயிட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டி HR அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெட்டி அப்படிங்கிறவர் ஸோ அவர் தான் ஹச்ஆராக இருக்க போகிறாரு. ஸோ அதனால் அவரை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஜாபோட ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வாக் இன் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ MBA, MCOM, MSc. ஸோ MScயில் வந்து CS தவிர ஸோ எக்ஸ்பர்ட் CSC அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ MBA, MCOM, MScயில் வந்து CS தவிர நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஆர் MA கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் 2025 வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஜாயின் த ஹெல்த் கேர் வாய்ஸ் ப்ராசஸ் டீம், சேலரி இன் பெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், கேப் ப்ரொவைடர் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பர்ட் CS பீப்புள்ஸை தவிர வேறு நான் CS பீப்புள்ஸ் இருக்காங்களே, நான் IT பீப்புள்ஸ். ஸோ அவங்கள வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கிராஜுவேட்ஸ் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து ஸோ டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வாக் இன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாக் இன் HCL டெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸில் ஸோ 23rd and 24th அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் இதுவுமே வந்து ஸோ எந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து டேரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MBA, MCOM, MScயில் வந்து CS தவிர தென் MA 2025 பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோழிங்கநல்லூர் எல்காட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்காட் கேம்பஸ் இருக்கு இல்லையா IT பார்க், ஸோ அதில் தான் வந்து HCL டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் அந்த சோழிங்கநல்லூர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது இன்டர்வியூ மோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 11 AM to 2 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 11:30 AM சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 11 AM சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு 1 hour பிஃபோராக போகிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23rd and 24th May அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ கேண்டிடேட்ஸ் பிஃபோர் த க்ரைட்டீரியா கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ எனி கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேன் அப்ளை. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் போய் வாக் இன் ட்ரைவ் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் வந்து அண்டர் கிராஜுவேட் இருக்கு 3 years டிகிரி. ஸோ அவங்க யார் வேணால் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ MA, MBA, MCOM, MSc கேன் ஆல்சோ அப்ளை. ஸோ இவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு கிடையாது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அட்டன் பண்ணலாம். ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா MA, MBA, MCOM, MScயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2025 பேட்ச் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ கேன் வாக் இன் த ஃபைனல் இயர் செமஸ்டர் ரிசல்ட் காப்பி மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2025 இந்நேரம் ஃபைனல் இயர் செமஸ்டர் முடிஞ்சிருக்கும்.
அந்த ஃபைனல் இயர் செமஸ்டரோட ரிசல்ட் காப்பியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஜெராக்ஸாக இருந்தால் கூட ஓகே, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அண்டர் கிராஜுவேட் இப்போ நான் வந்து பிசிஏ, பிஏ, பிஎஸ்சிசிஎஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இதை வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட் சுட் பி ரெடி டு ஜாயின் வித்தின் த 7 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ 7 daysக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வென்யூ பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி, சோழிங்கநல்லூர், எல்காட் கேம்பஸ், டவர் 4, சென்னை 119 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் காண்டாக்ட் HR, அங்கே போய்ட்டு யார் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிசைடு கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கேண்டிடேட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, ஸோ கேண்டிடேட் வித் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், PG 2025 கேன் அப்ளை ஃபார் த எக்ஸ்பர்ட் MCA MSc IT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேஷன் நாட் எலிஜிபிள் டு த BE BTech இன்ஜினியரிங் டெக் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேப்டாப் கொண்டு வரக்கூடாது இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுப்பாங்கன்னா, கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஸோ வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்போஜர் இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் இருக்கும், சேலரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கலாம், ஸோ மேபி உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அங்கே போய்ட்டு ரிகார்ட்ஸ் டு ஃப்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எஜுகேஷனில். ஸோ அண்டர் கிராஜுவேட்டில் BSc இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ BScயில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம், ஐ மீன் டேரெக்டாக வாக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். BBA, BMS in any specification, then BArch in any specification, the other graduates any graduate BA in any specification, BCom in any specification, அதாவது அண்டர் கிராஜுவேட்டில். தென் அதுக்கப்புறம் PG பார்த்தீங்கன்னா பிஜியில் உங்களுக்கு வந்து MCom in any specification, MBA, PGDM any specification, MSc, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSc Science any specification, அதர் போஸ்ட் கிராஜுவேட் MA in any specification. ஸோ அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இந்த 2 கிராஜுவேட்லேயும் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு 2025 கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது 1-to-1 டவுட்ஸ் கொரீஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.